வணக்கம் நண்பர்களே, இது பேச்சுலர் லைஃப்ல 18th டே. 1 வீக்கா மென்டல் பீஸும் சரி பிசிக்கலாவும் சரி ஒன்றும் சரி வரல. அதனால எந்த வீடியோவும் எடுக்கல, அதுக்காக மன்னிச்சிக்கங்க. இது 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோ. இன்னைக்கு சாட்டர்டே காலையிலே பிளான் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சு பேக்ல எடுத்துக்கினே கம்பெனிக்கு வந்துட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். நான் இங்கிருந்து ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு அங்கிருந்து செங்கல்பட்டு போறதுக்கு ஒரு 30 ரூபா தேவை செலவாகுது. அதனால இன்னைக்கு கம்பெனில இருந்து செங்கல்பட்டுக்கு ஸ்ட்ரைட்டா பஸ் போகுது, அதுல ஏறி போலான்ட்டு தான். எப்படிலாம் சிக்கனமா இருக்கிறேன்னு பாருங்க. காலேஜ் முடிச்சு ஏதோ 2-3 மாசம் ஆன மாதிரி தான் இருக்கு, ஆனா வாழ்க்கையில பாதியை பார்த்த மாதிரி இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ரைட்டு கம்பெனி விட்டானுங்க. அங்கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் உட்காந்துட்டேன். கம்பெனி ட்ரெஸ்ஸோட போனா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால அதையும் டப்பு டிப்புன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு வழியா ட்ரெயின் வந்துச்சு. கொஞ்ச நெஞ்சு கூட்டமா வந்தானுங்க. எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க, எங்க போறாங்க? அதனால அந்த ட்ரெயினை விட்டு வேற ஒரு ட்ரெயின்ல போலான்ட்டு வெயிட் பண்ணி நின்னேன். அந்த ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயின் உள்ள ஏறி பார்த்தா நம்ம விஸ்வாபாய். எனக்கு ஒரே கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா நம்ம கபில. என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? உன்னை ஆச்சு நான் தூக்குறேன்டா. ஷாக்லாம் இல்லை, நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம். இவனுங்களாம் எங்கே போயிட்டு வரானுங்க பார்த்தோன்னா சரியான பேக் ஷாட் வாங்கிட்டு வரானுங்க. லயோலா காலேஜ் ஜாப் ஃபேருக்கு போயிட்டு வரானுங்க. விஸ்வாபாய் புலம்பினே இருக்கிறான், யாரும் இந்த மாதிரி போவாதீங்கன்னா. அப்புறம் ஒரு வழியாக அங்கிருந்து விழுப்புரம் வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு டீயை போட்டு அங்கிட்டு இருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக பண்ருட்டி வந்துட்டோம். இப்போ கபில ராக்கி பாய் வண்டி எடுத்துன்னு என்னை எங்கே கூட்டின்னு போறான்னு பார்த்தீங்கன்னா கபிலன் வீட்டுக்கு தான். அவன் வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தா கஜினி படத்தில் வர மாதிரி ரூம் ஃபுல்லாக ஏதோ எழுதி வச்சிருந்தான், ஏதோ டார்கெட் போல. நெக்ஸ்ட் அங்கிருந்து கபிலனோட கடைக்கு வந்துட்டோம். இது அவரோட கடை, அரிசி கடை. அவங்க அப்பா வச்சிருக்காரு. யாராவது பண்ருட்டியில் அரிசி வாங்கணும்னா இந்த கடைக்கு வந்து வாங்கிங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் நண்பர்களே. இப்போ நான் ஏன் இங்கேயே அட்டியை போட்டுன்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் நான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாலே என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, டர்ஃபு தான் போகிறோம். இதான் எங்கள் அட்டி நண்பர்கள், பார்த்துக்குங்க. செம்ம ஜாலியாக விளையாடணும். விளையாடி முடிச்சுட்டு வீட்டை பக்கம் பார்த்து கிளம்பிட்டேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் நண்பர்களே.